கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தினம் ஒரு லோக வார்த்தைக்காக நான் கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்றைக்கு ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 23வது வசனத்தில் பின்பகுதியில் பார்க்கிறோம். உன்னை நான் அந்நாளில் சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனையில் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆகாய் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னதாக ஆகாய் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம அநேகர் மோதிரத்தை அணிந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அணிந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் வசதியாக நிறைய வசதி இருந்தால் கோல்டில் அல்லது வைரம், வைடூரியம், பிளாட்டினம் அப்படி அணிந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் சில்வரில், வெள்ளியில் இப்படி அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருக்கும் அது ஒரு ஸ்டைலாகவோ அல்லது ஒரு கௌரவமாகவோ அப்படி அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதனாலே எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. இந்த மோதிரத்தில் அணிந்து கொண்டால் எந்த விதமான பிரயோஜனம் யாருக்குமே இல்லை. அது அழகாக இருக்குன்னு நீங்கள் அணிந்து கொண்டிருக்கலாம். அல்லது பணத்தேவை இருந்தால் அதை நம்ம அடை வைத்தோ அல்லது விட்டுவிட்டோ காசாக்கி கொள்ளலாம். அவ்வளோதானே தவிர அந்த மோதிரத்தினால் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற மோதிரம் தெரியுமா? அது ஒரு முத்திரையிடப்பட்ட ஒரு மோதிரமாக வைப்பேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். முத்திரையிடப்பட்ட ஒரு மோதிரமாக நாம் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நினைக்கிறார். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்றால் ஒரு முத்திரை எல்லாருக்கும் இடப்படுகிறது. ஒரு சைன் பண்ண அங்கே ஒரு முத்திரை இடப்படுகிறது. எல்லாரும் ஒவ்வொருத்தரும், ஏனென்றால் இந்த சைன் யார் செய்தல் என்று தெரியாது. யாரும் சைன் மட்டும் செய்திருந்தால் யாரோட சைன் என்று யாராலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த கையெழுத்து யாரும் தெரியாதுன்னு சொல்வார்கள். அது பக்கத்தில் ஒரு முத்திரை இடப்பட்டால் அப்போதான் இது இப்படிப்பட்ட இவருடைய அது கையெழுத்து என்று எல்லாருக்கும் தெரியும். அரசாங்கத்தில் ஒரு திட்டம் வகுத்தார்கள் என்றால் அது அந்த பிளான் போக வேண்டும், எல்லாருக்கும் போக வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு எல்லா அதிகாரத்திலும் சைன் வாங்கி கொண்டு ஒரு முத்திரை வைப்பார்கள். ஒரு ஜியோ பாஸ் பண்ணுவார்கள். அதற்கு விதிவிலக்கு எதுவுமே அல்ல. அது உடனே நிறைவேற்றப்படும். அது ஒரு முத்திரை அங்கே இடப்படும். அதே போல் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர்கள் அது பேன் செய்ய வேண்டும் அல்லது அந்த ஒரு பில்டிங்கையோ ஒரு கட்டிடத்தையோ அல்லது ஏதோ ஒன்று அவர்கள் மூடி ஒரு சீல் வைப்பார்கள். ஒரு அரக்கு வைத்து அது ஒரு சீல் வைப்பார்கள். அந்த சீலுக்கு மிகவும் மதிப்பு அதிகம். ஒரு கோர்ட்டு மூலமாக கூட சீல் வைப்பார்கள். அந்த சீலை உடைப்பதற்கு அதிகாரம் யாருக்குமே இல்லை. அந்த வைத்தவர்கள் மட்டும்தான் அதை உடைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் ஒரு முத்திரை அது. ஆனால் இது இங்கே மனிதர்கள் மூலமாக கொடுக்கின்ற ஒரு முத்திரை. அது உடைக்கக்கூடாத ஒரு முத்திரையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முத்திரை மோதிரமாக. அந்த மோதிரமானது ஒரு முத்திரையிடப்பட்டதாக இருக்கும். அதற்கு எவ்வளோ வல்லமை தெரியுமா? அந்த காலத்திலே ராஜாக்கள் அப்படி வைத்திருந்தார்கள். இன்றைக்கு இருப்பது போல ஒரு சீல் இடப்படுவதாக அன்றைக்கு இல்லை. அன்றைக்கு அந்த சீலை இல்லை. அவர்கள் எழுதுவார்கள். பனை ஓலையிலே எழுத்தாணி கொண்டு எழுதுவார்கள். அப்போ ஒரு சீல் வைக்க வேண்டும் அல்லவா? அது தாங்கள் அணிந்து கொண்டிருக்கிற அந்த மோதிரத்திரை அவர்கள் இடுவார்கள். அதற்கு மிகவும் பவர்ஃபுல்லாக இருந்தது. அன்றைக்கு பாருங்கள், யோசேப்பு அவருடைய சகோதரனாலே வெறுக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்டு எகிப்தில் விற்கப்பட்டான். சவுலும் அவனுடைய சேனைகளும் கோலியத்தை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்கள். இவன் போய் அந்த கோலியத்தை கொன்று அவங்கள பயத்தெல்லாம் போக்குகிறான். ஆனாலும் பாருங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லும் போது இந்த சவுலுக்கு பொறுக்கவில்லை. அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தான். ஆனாலும் சவுலுக்கு அடுத்தபடியாக சவுல் இருக்கும் போதே இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அங்கே ஒரு முத்திரை மோதிரமாக அவனை வைத்திருக்கிறார். அவன் கொலை செய்ய நினைத்தாலும் கூட ஒரு ராஜாவாக அவன் இருந்தான். எல்லாருக்கும் முன்பாக அவன் உயர்ந்திருந்தான். ஆடுமேத்துக்கு ஒரு சாதாரண மனுஷனாக இருந்த மனுஷன் அவனை ராஜாவாக்கினார். ஒரு முத்திரை, அவனே ஒரு முத்திரை ஒரு போடப்படுகிறான ஒரு வல்லமை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இன்னைக்கு அப்படிதான் நம்ம கூட சாதாரணமாக இருக்கலாம். எதற்கும் உதவில்லை என்று நினைக்கலாம். மற்றவர்கள் யார் எப்படி நினைத்தாலும் கூட கர்த்தர் அப்படி நம்மை நினைக்காத ஒரு ஆண்டவர். நம்முடைய சத்துருக்கள் முன்பாக நம்ம கொம்பை உயர்த்தி தலையை மேல் அபிஷேகம் செய்து எல்லாருக்கும் பார்க்கும்படியாக ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிற நம்முடைய ஆண்டவர். எல்லாரும் பார்க்கும்படியாக நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன், தீயாதே, நான் உன் தேவன், உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே பார்க்கிறோம், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தெரிந்து கொண்டும் பொழுது நம்மை முத்திரை மோதிரமாக கர்த்தர் வைப்பார்.
யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கலங்காதிருங்கள். ஆண்டவர் நம்மை ஒரு முத்திரையிடப்பட்ட ஒரு மோதிரமாக வைத்திருக்கிறார். நீங்கள் சொல்வதான் சரி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் வரும். நீங்கள் சொல்வதான் வேத வாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வரும். நீங்கள் சொல்கிற அந்த காரியம் ஒரு முத்திரையிடப்பட்ட ஒரு வாக்காக அது இருக்கும். ஆணுடைய பிள்ளைகள் வார்த்தைகளை கேட்கும்போது, வசனத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் பரிசுத்தவான்களிலே நம்ம நிரப்பப்படும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? ஒரு முத்திரையிடப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம இந்த முத்திரையிடப்பட்ட நம்மை அழிக்கவும் முடியாது, நம்மை ஒழித்து போடவும் முடியாது. உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கிற நம்முடைய ஆண்டவர். ராஜாக்கள் எப்படி ஒரு முத்திரையிடப்பட்டார்களோ அதுபோல நாமையும் ஒரு முத்திரையிடப்பட்ட ஒரு மோதிரமாக, ஒரு பவர்ஃபுல் மனிதர்களாக, பவர்ஃபுல் தேவ பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த பரிசுத்தமான நாளிலே நீங்கள் எதற்கும் கலங்காதிருங்கள். ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் தெரிந்து கொண்டேன், அதனாலே நீங்கள் முத்திரையிடப்பட்ட மோதிரமாக இருப்பீர்கள் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்கும் சோர்ந்து போகாமல் நாம் இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் மதிக்கும்படியாக, எல்லாரும் உயர்த்தும்படியாக ஒரு சீலிடப்பட்ட ஒரு முத்திரையுமாக, சீலிடப்பட்ட ஒரு மோதிரமாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார். ஒருவரும் அதை உடைக்கவோ தொடக்கூட முடியாதபடி கர்த்தர் ஒரு வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிதான் ஆண்டவர் கொடுத்துக்க என்று விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த வசனத்தை ஆசிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரிசுத்தமான தகப்பனே, நம்ம நன்றியை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. அன்று தினமும் லோக சுவார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நான் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்றே தகப்பனே. நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்றே தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீரப்படி முத்திரை மோதிரமாக வைத்து கிருபைக்காக நன்றி செலுத்தும் அப்பா. ஆண்டவரே, இந்த சமூகத்தில் எங்களை நீ உயர்த்துவது கிருபைக்காக நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஒரு முத்திரை மோதிரமாக வைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க. கர்த்தர் தாமே இந்த ஆசீர்வாதமாக. ஆமென்.